நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா டெலிகிராமை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க டெலிகிராம் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. டெலிகிராமில் ஒரே டயத்தில் நிறைய சேட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணுமா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெலிகிராமில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஷேர் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஒரு சில ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சேட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நிறைய சேட்டை வந்து ஆட் பண்ணி அப்படி விட்டுறலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் டெலிகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணுவோம். டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட் ஃபோல்டர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு புது சேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ ஃபோல்டர், இதில் ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் பேரை கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆட் சேட், உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய சேட் இருக்கும், அதை ஃபுல்லாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் சேட்டில் நான் டச் பண்ணுறேன். மேலேயும் செலக்டடுக்கு உண்டான இதை காமிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 100 சேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேலே பார்க்கலாம். பாட்டம் ரைட்டில் ரைட் மார்க் இருக்குது, அதை நம்ம கொடுத்துருவோம். ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிரியேட் அண்ட் இன்வைட் லிங்க், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப் ரைட்டில் சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை நம்ம கொடுத்துடலாம். சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டர் இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது பாருங்க. சையதுன்னு கொடுத்துருக்கேன், ஒரு புதிய ஃபோல்டர், 3 டாட். இதே ஃபோல்டர் வந்து எடிட் பண்ணலாம், ஃபோல்டரை டெலிட் பண்ணலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே கிரியேட் அண்ட் இன்வைட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம டச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சையத் அப்படிங்கிற ஃபோல்டரை நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதுக்குள்ளே நிறைய லிங்க் இருக்குது. இந்த சையத் அப்படிங்கிற ஃபோல்டரை நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். காப்பி பண்ணி வேறு இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வைட் லிங்க் பாருங்கள், பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த நேமை வந்து எடிட் பண்ணலாம் இப்படி, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கெட் QR கோட் கொடுத்தீங்கன்னா QR கோடை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 டாட்டில் வேறு என்ன இருக்குன்னா, இந்த லிங்க்கை நீங்கள் டெலிட்டும் பண்ணலாம், அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லிங்க்கை டெலிட் பண்ணுறேன். லிங்க் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்டரையும் நம்ம டெலிட் பண்ணலாம். கீழே பாருங்கள், ரிமூவ் ஃபோல்டர், சென்டரில் ஒரு மெசேஜ் வந்துருச்சு, டெலிட் பண்ணிடலாம். வா, முடிஞ்சுது. எப்படி சேட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், அதே நேரத்தில் எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்திருக்கேன். ஸோ பயன்படுத்துங்க உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிடும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா